துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். இந்த வரிகளை பாடாத முருக பக்தர்கள் எவராவது உண்டா? கந்த சஷ்டி கவசம் என்பது வெறும் பக்தி பாடல் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த சவுண்ட் தெரபி மற்றும் பாடி அவேர்னஸ் தியானம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த பாடலை சஷ்டி காலத்தில் மட்டும் பாடுகிறோம்? சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக் என்று தொடங்கும் அந்த வரிகளில் நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் காக்கச் சொல்லி ஏன் வேண்டுகிறோம்? இதற்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உடல்நல அறிவியலும் நரம்பியல் உண்மைகளும் என்ன? வெறும் 15 நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தின் ஆழமான ரகசியங்களை இன்று நாம் அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். உங்கள் காதுகளையும் மனதையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வீடியோ உங்கள் ஆன்மீக புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். தேவராய சுவாமிகளும் சென்னிமலை ரகசியமும். கந்த சஷ்டி கவசத்தை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள். இவர் ஒரு சாதாரண புலவர் அல்ல, முருகனின் அருளை பூரணமாக பெற்ற ஒரு ஞானி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை முருகனின் சன்னதியில் அமர்ந்துதான் இந்த அற்புதம் அரங்கேறியது. அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தபோது முருகன் அவர் கனவில் வந்து சென்னிமலைக்கு வரச் சொன்னார். அங்கு அவர் விரதமிருந்து பாடியதுதான் இந்த கவசம். கவசம் என்றால் போர்க்களத்தில் நம்மை பாதுகாக்கும் ஒரு கவச உடை. ஆனால் தேவராய சுவாமிகள் இயற்றிய இந்த தமிழ் கவசம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காப்பு வளையத்தை, எனர்ஜி ஷீல்ட், நம்மை சுற்றி உருவாக்குகிறது. இந்த பாடல் உருவான விதம் ஒரு பெரும் தவம். ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திர அதிர்வை, வைப்ரேஷன் உண்டாக்கும் வகையில் அவர் கோர்த்துள்ளார். உடல் உறுப்புகளும் கவசமும் ஒரு மருத்துவ பார்வை. கந்த சஷ்டி கவசத்தின் மிக முக்கியமான பகுதி சிரசுக்கு வேலவன், சென்னிமுன் காக் என்று தொடங்கும் உடல் உறுப்புகளின் பாதுகாப்பு பகுதி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் முருகன் காக்க வேண்டும் என்று வேண்டுவோம். இது நவீன உளவியலில் பாடி ஸ்கேனிங் மெடிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஒரு உறுப்பின் பெயரை சொல்லி அதை ஒரு தெய்வ சக்தி காப்பதாக நினைக்கும் போது நம் மூளை அந்த உறுப்பிற்கு அதிக இரத்த ஓட்டத்தையும் பிராண சக்தியையும் அனுப்புகிறது. நாசியில் வேலவன் நல்வழி காக்க, செவிகள் இரண்டையும் சேவலோன் காக்க என பாடும்போது அந்தந்த உறுப்புகளில் உள்ள செல்கள் புத்துயிர் பெறுகின்றன. இது ஒரு தற்காப்பு பயிற்சி போன்றது. நம் உடலின் மீது நமக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு அற்புதமான உயிரியல் செயல்முறை இது. ஒலியின் அதிர்வுகளும் நரம்பு மண்டலமும். சரவணபவ் என்னும் 6 எழுத்து மந்திரம் கந்த சஷ்டி கவசத்தின் உயிர்நாடி. அறிவியல் படி ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்டுள்ளது. செல்வம், ஞானம், மோட்சம் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த பாடலை உறக்கப் பாடும்போது ஏற்படும் அதிர்வுகள் நம் மூளையில் உள்ள வாக்கஸ் நரவ் எனும் நரம்பை தூண்டுகின்றன. இதனால் மன அழுத்தம் குறைந்து இதயம் சீராக துடிக்கிறது. நியூரல் என்ட்ரைன்மெண்ட் எனப்படும் முறையில் இந்த பாடலின் சீரான தாளக்கட்டு நம் மூளை அலைகளை ஆல்பா நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதனால்தான் கவசம் பாடி முடித்த பிறகு ஒருவிதமான அமைதியையும் புத்துணர்ச்சியையும் நாம் உணர்கிறோம். இது வெறும் இசை அல்ல, இது ஒரு நரம்பியல் சிகிச்சை. பயம் மற்றும் எதிர்மறை ஆற்றல் நீக்கம், பில்லி சூனியம், பெரும் பகையகல். இந்த கவசத்தில் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கோரும் வரிகள் அதிகம் இருக்கும். இன்று நாம் இதை நெகட்டிவ் எனர்ஜி அல்லது மெண்டல் பிளாக்ஸ் என்று அழைக்கிறோம். பயம், பதற்றம், தாழ்வு மனப்பான்மை போன்றவைதான் நிஜமான தீய சக்திகள். கனசத்தும் களிப்பினும் கை கண்ட மந்திரம் என்று கவசம் சொல்கிறது. அதாவது எத்தகைய ஆபத்தான நிலையிலும் இந்த மந்திரம் நம்மை காக்கும். ஆழ்மனதில் பதிந்திருக்கும் பயத்தை போக்க கந்த சஷ்டி கவசத்தை போன்ற ஒரு வலிமையான கருவி வேறு எதுவும் இல்லை. இந்த பாடலை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடுவதையும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் எம்பவர்மெண்ட் கருவி. கவசத்தை முறைப்படி பாராயணம் செய்வது எப்படி? கந்த சஷ்டி கவசத்தின் முழு பலனையும் பெறச் சில முறைகள் உள்ளன. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து பாடுவது சிறப்பு. வெறும் பாடலாக பார்க்காமல் ஒவ்வொரு வரியையும் உணர்ந்து பாட வேண்டும். குறிப்பாக சஷ்டி விரத நாட்களில் 36 முறை பாடுவது
மகா பெரிய பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் இந்த பாடலை ஒலிக்க விடுவது அந்த இடத்தில் உள்ள எதிர்மறை அலைகளை விரட்டும். ஆனால் நாமே வாயால் உச்சரிப்பதுதான் நம் உடலுக்கு அதிக நன்மையை தரும். ஏனெனில் நம் நாக்கும் தொண்டையும் அதிர்வுகளை உண்டாக்கும் போதுதான் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களும் சீரமைக்கப்படுகின்றன. இது ஒரு ஆன்மீக ரீசார்ஜ் முறை. அன்பு முருக பக்தர்களே, கந்த சஷ்டி கவசம் என்பது உங்கள் கையில் இருக்கும் ஒரு தெய்வீக ஆயுதம். உங்களுக்கு பயம் வரும்போது, நோய் வரும்போது, மனம் கலங்கும் போது இந்த பாடலை தஞ்சமடையுங்கள். முருகன் உங்கள் முன்னே வந்து நிற்பதை நீங்கள் உணர்வீர்கள். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே என்று உருகிப் பாடுங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அந்த கந்தன் காப்பில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்ற முருக பக்தர்களுக்கும் பகிருங்கள். வேல்வேல் முருகன். ரோகஹரா.